Hi friends, நான் உங்க திவ்யா சரவணன். வெல்கம் டு திவ்யா சமையல். எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கும். ஸ்பெஷலி பெண்களுக்கு அது நிறையவே இருக்கும். அது வெளிப்படுத்துற சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையாததுனால தான் அவங்க வெளிப்படுத்த முடியாம இருக்கும். திவ்யா சமையல்ல எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் அண்ட் டிப்ஸை உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் அண்ட் டிப்ஸை என் கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. திவ்யா சமையல்ல இன்னைக்கு என்ன சமையல்னா, பூரினாலே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்வோம். இன்னைக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம சன்னா மசாலா தான் செய்ய போகிறோம். செம டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். ஒருவேளை உங்கள் கிரேவி தண்ணி மாதிரி மாறிடுச்சுன்னா அதை எப்படி திக் அண்ட் டேஸ்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு டிப்ஸை இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சன்னா மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள், கொண்டைக்கடலை, தக்காளி, வெங்காயம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சன்னா மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, ஆயில், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். இது 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் இதை ஊற விடுங்க. இதை ஒரு குக்கரில் மாற்றி தண்ணி ஊற்றிடுங்க. அது முங்குற அளவுக்கு இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இது வேகிற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பெரிய சைஸ் தக்காளி, 5-6 பாதாம் இல்லைன்னா கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. உள்ளே இருக்க ப்ரெஷர்லாம் அடங்கி கொண்டைக்கடலை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக வெந்திருந்தால் தான் மசாலாவோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடிசாக இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவி கரெக்டான ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. 2 ஆனியனுக்கு 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சி வச்ச தக்காளி முந்திரி பேஸ்ட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததும் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா வேக விடுங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சன்னா மசாலா. இது கடையில் வாங்கின சன்னா மசாலா. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் பண்ணியிருந்தீங்கனாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை மிளகா ஆயிலில் போடாமல் மசாலாவோடு போடும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தேவையான அளவு கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொண்டைக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா சுண்டல்லையும் கிரேவி நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சொன்ன மாதிரி இதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் டைம் கொடுத்து வேக விடுங்க. உங்களுக்கு சுவையான மசாலா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
உப்பு ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் கிரேவியை திக்காக்க முதல்லையே கொஞ்சம் சுண்டலை எடுத்து வச்சுருங்க. அதை நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டும் மாறாது, திக்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் ரொம்ப டேஸ்டியான சென்னா மசாலா ரெடி. கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.